அன்பால் 3 கொள்ளையர்களை மாற்றிய புனித அந்தோணி மரிய கிளாரெட். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 29ஆம் வாரத்திலே வெள்ளிக்கிழமையிலே இன்று திரு அவை புனித அந்தோணி மரிய கிளாரெட்டை நினைவு கூர்ந்து கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இவருடைய வாழ்வை சற்று அலசி பார்க்கின்ற பொழுது இவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவராக இருக்கிறார். இளம் வயதில் நெசவு தொழிலில் ஈடுபட்டிருந்தார். ஆனால் கடவுளின் குரல் அவரது இதயத்தை தொட்டது. அந்தோணி, என்னுடைய பணியை செய்ய நீ விரைவாய் வா. இந்த அழைப்பை அவர் தைரியமாக ஏற்றார். உலக சுகங்களை துறந்து இயேசுவுக்காக வாழத் தொடங்கினார். புனித அந்தோணி மரிய கிளாரெட்டை போலவே கடவுள் நம்மையும் பல வழிகளில் அழைக்கிறார். சில சமயம் குடும்பத்தில், சில சமயம் சமூக பணியில், சில சமயம் அமைதியான ஜெபத்தின் வழியாக நம்மை அழைக்கிறார். அந்த அழைப்பை நாம் உணர்ந்து கடவுளுடைய குரலுக்கு செவிமடுக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. இரண்டாவதாக, ஏழைகளுக்காக எரிந்த இதயம். அவர் நற்செய்தியை போதித்ததோடு மட்டுமல்லாமல் ஏழைகள், நோயாளிகள், புறக்கணிக்கப்பட்டோர் ஆகியோருக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். அவர் இவ்வாறு கூறுகிறார்: ஒரு அருட்தந்தை நெருப்பை போல இருக்க வேண்டும், ஒளியும் வெப்பமும் வழங்க வேண்டும். அந்த நெருப்பு அவரது கருணையிலும் வெளிப்பட்டது. அவர் தொடங்கிய கிளரீசியன் என்ற சபையின் வழியாக இன்று உலகம் முழுவதும் அவர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பையும் ஒளியையும் தங்களுடைய பணிகளின் மூலமாக திரு அவைக்கும் இறை மக்களுக்கும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவருடைய வாழ்விலே ஒரு முக்கியமான நடந்த ஒரு நிகழ்வு 3 கொள்ளையர்களுடைய மனதை மாற்றியதுதான். ஒரு முறை அவர் பக்கத்து பங்கிற்கு மறைவுரை ஆற்றுவதற்காக சென்று கொண்டிருந்த பொழுது 3 கொள்ளையர்கள் அவரை தடுத்து நிறுத்தி, உன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் என்னிடம் கொடு என்று கூறினார்கள். உடனே அவர், என்னிடம் இப்பொழுது எந்த விதமான பொருட்களும் கிடையாது. ஆனால் நான் பக்கத்து பங்கிற்கு மறைவுரை ஆற்றி முடித்த பிறகு அவர்கள் எனக்கு பணம் தருவார்கள். அதை நான் உங்களுக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்று கூறினார். ஆனால் அதற்கு அந்த கொள்ளையர்கள், நாங்கள் இப்பொழுது உன்னை இங்கிருந்து விட்டுவிட்டால் நீ காவல் நிலையத்திற்கு சென்று எங்களை மாட்டிவிட்டு விடுவாய், எங்களுக்கு பிரச்சனை ஆகிவிடும் என்று கூறினார். உடனே அதற்கு அவர் கூறினார், நீங்கள் என்னை நம்புங்கள், நான் கண்டிப்பாக பக்கத்து பங்கிற்கு சென்று மறையுரை ஆற்றி முடித்த பிறகு அவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை உங்களிடமே நான் வந்து திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று கூறினார். ஒரு வழியாக அந்த கொள்ளையர்கள் அவரை பக்கத்து பங்கிற்கு மறையுரையாற்ற அனுப்பினார்கள். மறையுரை முடித்த உடனேயே சாப்பிடக்கூட செய்யாமல் அந்த கொள்ளையர்களிடம் வந்து பணத்தை கொண்டு திருப்பி கொடுத்தார். உடனே அவர்கள் இந்த மனிதருடைய நேர்மையான தன்மையை பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த கொள்ளையர்கள் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டார்கள். அது மட்டும் இல்லாமல், இனிமேல் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு திருடக்கூடிய தொழிலை செய்ய மாட்டோம் என்றும் கூறினாராம். ஆம், இந்த ஒரு மனதை மாற்றிய இந்த செயல் அவருடைய அன்பின் மூலமாக அந்த 3 கொள்ளையர்களுடைய வாழ்வையும் அவர் மாற்றினார். இதை போலவே இன்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் சமுதாயத்திலே கொடூரமான மனிதர்கள், திருடர்கள், கொள்ளையர்கள், கடின இதயம் படைத்தவர்கள், இவர்களை நம்முடைய அன்பின் செயலால் மாற்ற முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே பிறரை நாம் அன்பு செய்வதன் வழியாக அவர்களை முழுமையாக இறைவன் பாதத்தில் சேர்க்க முடியும் என்பதையும் ஒரு ஆணித்தரமாக புனித அந்தோணி மரிய கிளாரெட் எடுத்துரைக்கிறார். இறுதியாக, துன்பத்திலும் நிலைத்தவர். அவர் மீது தாக்குதல்கள் அதிகமாக நடந்தன, பொய் குற்றச்சாட்டுகள் வந்தன. ஆனால் அவர் ஒருபோதும் மனம் குனியவில்லை. அவர் எப்போதும் கூறினார், இயேசு என் வாழ்க்கையின் மையம், அவருடன் இருந்தால் நான் எதையும் தாங்கிக் கொள்வேன். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் விழா கொண்டாடக்கூடிய புனித அந்தோணி மரிய கிளாரெட் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏழைகளுக்காக இறங்கக்கூடியவராக இருந்தார். குறிப்பாக அன்பினால்
கொள்ளையர்களுடைய மனதை மாற்றக்கூடியவராக இருந்தார். துன்பத்திலும் தன்னுடைய வாழ்வில் வந்த எல்லா விதமான துன்ப துயரங்கள் வேதனை நேரத்திலும் இறைவன் மீது அதிக நம்பிக்கை வைத்து இறைவனை தன்னுடைய வாழ்வின் மையமாக கொண்டிருந்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அன்பினால் பிறரை நாம் மாற்றக்கூடியவர்களாக, பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, பிறருக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக மாறுகின்ற பொழுதும், அதே போல நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான துன்ப நேரத்திலும் இறைவனை நாம் மையமாக கொண்டு வாழ்கின்ற பொழுதும், எல்லா நேரத்திலும் புனித அந்தோனிய மரிய கிளாரட்டை போல நாமும் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருக்கு உண்மையான பணியை செய்ய முடியும். அதன் வழியாக இந்த மண் உலகிலே நாம் எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவை போல பார்க்கக்கூடிய மனிதர்களாக வாழ முடியும். இன்னும் சிறப்பாக நாம் புனித அந்தோனிய மரிய கிளாரட்டுடைய விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே கிளரீசியன் சபையில் இருக்கக்கூடிய அனைத்து அருட்தந்தையர்கள், அனைத்து துறவிகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், அவர்கள் செய்யக்கூடிய பணியை தொடர்ந்து இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தவும், அதன் வழியாக அவர்கள் இந்த மண் உலகிலே நிலையான இறைவனுடைய நற்செய்தி பணியையும் தங்களுடைய வாழ்வு மூலம் வாழ்ந்து பிறருக்கும் வாழ்வாக்க தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.